warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala Rasulullah Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. இன்று சீரழியாதே சீராக என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அன்பு உள்ளங்களே, இன்று நம் சமூக ஆரோக்கியத்தை கெடுத்து அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் அநேக தீமைகள் தவறுகளாக விலகிக் கொள்ளப்படுவதை விட அதுதான் வாழ்வின் அமைதிக்கு காரணம் என்று கருதப்படுகிறது. இந்த சிந்தனை விஷத்தை அருமருந்தாக கருதுவதற்கு சமமானதாகும். மலத்தை மனம் கமலும் சந்தனமாகவும், அக்னியை ஆபரணங்களாகவும், உயிர் பறிக்கும் விஷப்பாம்பை வெற்றி மலையாகவும், கள்ளிப்பாலை கஷாயமாகவும், உடைந்த கண்ணாடி துண்டுகளை வைரங்களாகவும் ஆக்கிக் கொண்டு வடிகட்டிய முட்டாள்தனத்தோடு வாழ்பவர்களை அறிவாளிகள் என்று சொல்வோமா அல்லது அறிவிலிகள் என்று சொல்வோமா? வெறுத்ததெல்லாம் தான் என்று எண்ணி வெற்றி மதிப்போடு வாழும் பல பேர் மரணம் வரும்பொழுதுதான் தனது தோல்வியை உணர்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், மனிதர்களே, உங்களை வேதனை வந்தடைவதற்கு முன்பாகவே நீங்கள் உங்களது இறைவனின் பக்கம் திரும்பி அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு விடுங்கள் என்று. அல்லாஹ்வின் இந்த கட்டளை நமது வாழ்வை சீர்படுத்த தூண்டக்கூடியதாக அமைந்துள்ளது. ஆனால் இதற்கு செவித்தாழ்த்துவது யார்? அன்பானவர்களே, இன்று நம் சமூகம் அமைதி இழந்ததற்கு காரணம் நமக்கு உருவாகிவிட்ட அதிகமான தீமைகள். இந்த தீமைகள் பல காரணங்களால் உண்டாகலாம். ஆனால் இந்த தீமைகள் அதிகமாக டிவியின் மூலமாகவே உண்டாகின்றது என்றால் அது மிகையல்ல. ஒரு காலத்தில் நம் வீடுகள் குர்ஆன் ஓதப்படும் மதர்சாக்களாக தெரிந்தன. ஆனால் இது 24 மணி நேர சினிமா தியேட்டராக மாறிவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. களிமா ஓதி தொட்டி காட்டும் காலம் மழையை போல் கேடுகெட்ட சினிமா பாடல்களை பாடி தாளாட்டும் தரம் கெட்ட கலாச்சாரம் மறைந்துவிட்டது. இந்த அலுவலை அன்றைய கற்காலத்து காட்டர்களையும் சொர்க்கத்து மலர்களாக மாற்றியது. ஆனால் இந்த டெலிவிஷன் நல்ல குடும்பத்து மலர்களையும் நரகத்து கொள்ளிகளாக மாற்றி விடுகிறது. கட்டுக்கோப்போடு வாழும் கண்ணியமான பெண்களை கற்பனை உலகில் சிறகடித்து பறக்க வைத்து கட்டுப்பாட்டை மீற கற்றுக் கொடுக்கிறது. குடும்ப குத்து விளக்காகிய தாய்மார்களை கொழுந்துவிட்டு எரியும் நரகமாக மாற்றி குடும்ப நிம்மதியை கரியாக்கி விடுகிறது. சீரர்களில் மூழ்கி போனதால் சின்னஞ்சிறிய குழந்தை பாதாள சாக்கடையில் விழுந்து உயிரிழந்ததும் தெரியாமல் நாள் முழுவதும் தேடிய செய்தி நமது தாய்மார்களின் உச்சகட்ட பொறுப்பை காட்டுகிறது அல்லவா? தொலைக்காட்சி முன் குடும்பமே வாய்ப்பிழந்து அமர்ந்திருக்க விருந்தாளியை போல் ஆயாக உள்ளே நுழைந்த திருடன் அனைத்தையும் அள்ளிச் சென்றதையும் அறியாது அனாச்சாரத்தில் ஐக்கியமாகி போன அம்மாமார்களின் அவலத்தை எங்கே சென்று சொல்வது? இறை பக்தர்களாக வாழ வேண்டியவர்களை இறை பைத்தியங்களாக மாற்றியது எது? சீர்கெடுக்கும் சீரர்கள் அல்லவா? அது மட்டுமா, நமது அன்பு செல்வங்களாகிய பிள்ளைகளை கேடிகளாக பேடிகளாக குடிகாரர்களாக ஆக்கி பொறுப்பற்ற போக்குரிகளாக இந்த சமூகத்தில் உலாவிட்ட உலகமாக செயல்பட்டவர் இந்த தொலைக்காட்சி பெட்டியில் அல்லவா? அன்பானவர்களே, இந்த அவலங்கள் அனைத்தையும் அழித்து குடும்பத்தில் குதூகலத்தையும் சமூகத்தில் மறுமலர்ச்சியையும் சங்கையான பிள்ளை செல்வங்களும் நமக்கு தந்து நமது மறு உலகிலும் ஈடேற்றத்திற்கு காரணியாக இருப்பது எது தெரியுமா? அதுதான் அகிலம் சிறக்க வந்த அருள்மறை. அல்லாஹ் நமக்கு அளித்த உரைமறை அல் குர்ஆன் மஜீத். உலகில் நாம் பெற்றுள்ள கோடிக்கணக்கான செல்வங்களை விட அற்புத செல்வம் இந்த குர்ஆன் தான். இதை நான் சொல்லவில்லை அன்பானவர்களே. அகிலத்தை படைத்து ரட்சிக்கும் பேரரசன் அல்லாஹ் கூறுகிறான், குல் பிஃபலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக
நடப்பது போல